எலான் மஸ்க் பில்லியனியர்லேருந்து ட்ரில்லியனியர் ஆகிட்டார். அப்பேற்பட்ட பெரிய சாதனைகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய மனசு என் பிரச்சனையை நோக்கி ஏகப்பட்ட விஷயங்களில் புழண்டுக்கிட்டு தவிர எனக்கு நிம்மதியே இல்லைங்க. அவங்கெல்லாம் எப்படி எப்படியோ சாதிக்கிறாங்க, ஏன் என்னால் எதுவுமே முடியல அப்படின்னு புலம்பிட்டுருந்தீங்கன்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நாம் நம்முடைய மனதை ஒழுங்காக புரிந்து கொண்டால் வெற்றி நிச்சயம். அதற்காகத்தான் இந்த காணொலி. மனவளக்கலை அப்படின்ற விஷயத்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிமையாக மக்களுக்கு பயிற்சிகள் மூலமாக கொடுத்துருக்காரு. அவர் எழுதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை பற்றி தான் சிந்திக்கப்படும். முதல்ல மனசு வலிக்குன்னு சொல்றியா அப்படின்னா என்ன? முதல்ல மனம் அப்படின்னா என்ன? அது கேட்டால் என்ன சொல்லுவோம்? மனம்னா என்னப்பா? மனுஷன் தான்ப்பா, மனிதன் தான் மனம். மனிதன் தான் மனமா? மனிதன்னு சொல்றியா, அது யாரு? உன்னுடைய உடலா? இப்போ கார்த்திக் குமரன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடல், இந்த உடல்ல இருக்க விஷயம் பெயரா, அல்லது ஒரு உடல்ல உயிர் நீங்கிச்சுன்னா அதற்கு பெயர் பிணம்ன்றாங்க. அப்போது இந்த உயிர் போச்சுன்னா அதுக்கு ஒரு பொதுவான பெயர் எழுது. அப்போது இந்த உயிருக்கு பெயர் கார்த்திக் குமரனா இல்லை இதுதான் கார்த்திக் குமரன் அப்படின்னு கேள்வி கேட்டால் ரெண்டு விஷயம் நிற்கிது. உடல் நிற்கிது, உயிர் நிற்கிது. அப்போது அதில் எது மனம்? கண்டிப்பாக உடல் மனம் கிடையாதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அது ஒரு ஃபிசிக்கலாக தெரியுது. மனம் விட எனக்கு கைக்குன்னு ஒரு தனி இது கிடையாது. அப்போது உயிர் தான் மனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்ன்றது ஒரு சக்தி. இப்போ நம்முடைய முறைப்படி, நம்முடைய சமய முறைப்படி இந்த நமக்கு பல பிறப்புகள் உண்டுன்னு சொல்கிறோம். அப்போது இது உயிரும் இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ எதுதான் மனம்? இந்த உடலும் உயிரும் இணைந்திருக்கும் பொழுது உருவாகுதே, அதுதான் மனம். இது இணைந்திருக்கும் பொழுது எப்படி உருவாகுது? எண்ணங்களால் உருவாகுது. இது இன்னும் அழகாக சொல்வார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வேதாத்ரி மகரிஷி என்னன்னா, அறிவியல் பூர்வமாக உயிரின் படற்கை நிலையே மனம் அப்படின்றாரு. அதாவது உயிர் உடல்ல மேவி நிற்கிது இல்லையா? அதாவது அவர் சொல்றாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அலைவரிசை இருக்குப்பா. உன்னுடைய கண்களுக்கு ஒரு அலைவரிசை இருக்கு. உன்னுடைய கண்கள் அந்த அலைவரிசையில் இயங்கும் பொழுது இந்த உயிர் அங்கே போய் நின்றுச்சுன்னா அங்கே போய் மனம் நிற்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த ஒவ்வொரு புலன் வழியாகவும் எந்தெந்த அலைவரிசையில் நாம் இயங்குறோமோ அது எல்லாம் உள்ளே போய் ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? எண்ணங்கள். அந்த எண்ணங்களுக்கு ஒரு கற்பனையை உருவாக்கி ஒரு படத்தை காமிக்குது. அந்த படத்தை பார்க்கணும் இல்லையா? அதுதான் நம்ம மனம் நினைக்கிறோம். ஆக நாம் உருவாக்கின படத்தை பார்த்து நாமளே பயந்துக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட அந்த மனத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதான் விஷயம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நான் யோசிக்கிறேன், இந்த சம்பவம் நடந்துருச்சு, அதை நான் யோசிக்கக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துகிட்டு வந்து உட்காடுறேன். ஆனால் அது முழுக்க அது மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? மனத்தை அடக்க நினைத்தால் சீரிட்டு எழும். அதுவே அதை நீங்கள் அறிய நினைத்தால் அடக்கிவிடும். மனதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை அடக்கக்கூடாது, அறிஞ்சிக்கணும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாருக்குமே இந்த கலையை கையில் வச்சுருந்தாங்க. மனவளக்கலைன்ற விஷயம் நம்முடைய தமிழர்களுக்கு இயல்பாக இருந்த ஒன்று. நல்லா யோசிச்சு பாருங்க. சமயம் விட சமைக்கப்படுதல், பக்குவப்படுத்துதல். அதாவது நம்ம ஒவ்வொரு மனுஷனும் பக்குவப்படுறதுக்காக சமயம் உருவாக்கப்பட்டது. அந்த சமய வழிபாடுகளாகட்டும், சமய கொள்கைகளாகட்டும், தத்துவங்களாகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம ஒழுங்காக பின்பற்றினா நம்முடைய வினையிலிருந்து நாம் வெளியே வந்து நிம்மதியாக வாழலாம். ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டோம், வேறு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் குத்துது கொடையுதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம இந்த மனவளக்கலைக்கு வருவோம். அப்போ மனம் என்பது எண்ணம்னு தெரிஞ்சு போச்சு. இதை நான் எப்படி அடக்கிறது? இதை நான் எப்படி வெல்றது? இந்த கேள்விகள் இருக்கு இல்லையா? ஒரு எளிமையான ஒரு விஷயம் சொல்கிறேங்க. மொத்தம் கர்மா அப்படின்னு சொன்னேன், பயந்துருவாங்க. ஐயோ கர்மாவா? அது ரொம்ப கஷ்டமான விஷயம். கர்மானா பல பேருக்கு கேட்ட வார்த்தைகள் என்ன? பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மான்ட்டு. இது என்ன சொல்கிறாரு? நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மேலடுக்கு பதிவு, கருவமைப்பு பதிவுங்கிறார். இது சொல்லும் பொழுது எளிமையாக விளக்கக்கூடிய விதமாக சொல்கிறாரு. அதாவது பிரார்த்தனை மேலடுக்கு பதிவுன்றார். அப்படின்னா நீ பிறந்த, ஒரு உதாரணத்துக்கு கார்த்திக் குமரன், நான் பிறந்ததுலேருந்து நான் ஒரு சில விஷயங்களை செஞ்சுருப்பேன். நல்லது செஞ்சுருப்பேன், கெட்டது செஞ்சுருப்பேன், நல்லது கெட்டது கலந்து செஞ்சுருப்பேன், நல்லது கெட்டது ரெண்டுமே இல்லாமல் சில விஷயம் செஞ்சுருப்பேன். என்னுடைய எண்ணங்கள் இப்படி போயிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம், எங்கெங்கேயோ போயிருக்கலாம். அதெல்லாம் இணைஞ்சு ஒரு மேலடுக்கு பதிவு உருவாகுது இல்லையா? பிராரப்த கர்மா. அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருவேன். அந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய பழக்கத்தினால் நான் செய்த விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். யாராவது ஒருத்தருக்கு நான் எளிமையாக உதவுறேன் அப்படின்னா, நான் பிறந்ததுலேருந்து அந்த பழக்கத்துக்கு என்னை உருவாக்கியிருப்பாங்க, நான் உதவுறேன்னு வச்சுங்க. இல்லை நான் அதாவது தப்பு செய்யறேன்னா அதுக்கான காரணம் என்னுடைய பழக்க வழக்கம், அந்த பிராரப்த கர்மா. அடுத்தது, இது நம்ம ஒத்துக்கக்கூடிய விஷயமா இருக்குது, எளிமையாக இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த முதலில் மனிதன் தோன்றான் இல்லையா?
அதிலிருந்து சொல்கிறார். அதாவது உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய பெற்றோர்களுக்கு பெற்றோர், மூதாதையர்னு சொல்லக்கூடிய நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே போங்க. அப்படி போகும்பொழுது இந்த மனிதனின் அறிவு பல்லாண்டு காலமாக சேமிக்கப்பட்டு அப்படியே கடத்தப்பட்டு வருகின்றது. நல்லா யோசிச்சு பாருங்க. சில பேர் வந்து உன்னுடைய அப்பாவுடைய குணம் அப்படியே இருக்குது, உன்னுடைய அம்மாவோட குணம் அப்படி இருப்பாங்க. அந்த கேரக்டர், அந்த பர்சனாலிட்டி எப்படி வருது, அந்த குணங்கள் எப்படி நம்மளுடைய உடலுக்கு வருகின்றது, அந்த சாஃப்ட்வேர் யார் உங்களுக்கு கொடுத்தா? அதுதான் என்ன சொல்கிறாரு, சஞ்சித கர்மா அப்படின்றார். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் முதல்ல மனிதன் தோன்றியது முதல் அந்த அமைப்பு நமக்குள்ளே இருக்குது. அந்த அமைப்பில் என்ன பயிற்சிகள் இருக்கோ அந்தந்த பயிற்சிகள் அந்தந்த உயிருக்கு நினைவு இருக்கும். அப்படியே அது ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போது எனக்கு மொத்தம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பிராரப்தம்னு சொல்லக்கூடிய மேலடுக்கு பதிவு, சஞ்சிதம்னு சொல்லக்கூடிய கருவமைப்பு பதிவு. இந்த 2 விஷயங்களும் மிக முக்கியமாக இருக்குது. இந்த 2 விஷயங்களின் வெளிப்பாடு தான் என்னுடைய குணமாக இருக்கிறது அப்படின்றார். உடனே எல்லாரும் யோசிப்பாங்க, ஆஹா நல்ல விஷயம், நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தினால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எதுவும் கவலையே படத்தால். ஏன்னா நமக்கு இந்த 2 விஷயம் சொல்லியாச்சு. பிரார்த்த கர்மம் என் கையில் இருக்குது, ஆனால் சஞ்சிதம் என் கையில் இல்லையே. அப்போ நான் முன்ன செஞ்ச விஷயங்களால தான் நான் இப்போ செய்கிறேனேனுவோம். அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தால் இந்த சூழலில் சிக்கிக்கிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் நமக்கு நிம்மதி என்பது வராது. அப்போ நம்ம நிம்மதி அடையணும்னா நம்முடைய மனத்தை பயிற்சி அளிக்க வேண்டும். மனசை எப்படி பயிற்சி அளிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு அழகாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 4 விஷயத்தை செய்யணுன்றாங்க. சொன்ன உடனே இந்த வார்த்தைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரத்யாகாரம் அப்படின்னா வெளியில் நாம் ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுருக்கலாம், அதையெல்லாம் எடுத்து நம்மை ஒழுங்குபடுத்துவது. தாரணை, ஒரே ஒரு செயல், நம்ம மனசுக்கு பிடித்த ஒரு விக்கிரக ரூபமாக இருக்கலாம், அல்லது ஒரு பிடித்த எண்ணமாக இருக்கலாம், பிடித்த செயலாக இருக்கலாம், பிடித்த நினைவுகளாக இருக்கலாம். அதிலேயே தாரணை, அதிலேயே நம்ம மனசை ஒருங்குபடுத்துவது. தியானம், மனம் எங்கே உதிக்கிறதோ அங்கே அறிவது, அங்கே எங்கே உதிக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நம்ம பார்க்கறது. சமாதி, நம்மை படைத்த இறைவன் இருக்கா இல்லையா, அவருக்கு சமமாக நம்முடைய நிலையை எடுத்து செல்வது. எடுத்து சென்று அவருக்கு சமமாக நாம் வந்து இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சமமாகத்தான், நாமளே இறைவனாக மாற முடியாது, ஆனால் இறைவனுக்கு சமமாக இந்த அறிவை அறியக்கூடிய ஒரு கலை. இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு வந்தால் நம்முடைய மனம் பயிற்சி பெறும். எந்த தப்புதலாகவும் செய்ய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். எந்த ஒரு தீய செயல்களை அண்டமாட்டோம். எல்லாமே நல்லதாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள், சில விஷயங்கள் நடந்ததுன்னா நம்முடைய வினைப்பதிவு அப்படின்னு நம்ம உணர்ந்துப்போம். தேவையில்லாமல் மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள் இது எதுவுமே இருக்காது. நாம் இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தை எவ்வளவு எளிமையாக நம்ம வந்து பேசுமோ நிச்சயமாக பேச முடியும். அனைவருமே இந்த மனவளக்கலை என்ற இந்த புத்தகம் முதல் 3 தொகுப்புகளாக கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். நாமும் இந்த புத்தகத்தில் உள்ள சில விஷயங்களை படித்து நமது அறிவுக்கு எது எளிமையாக பதிகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம சிந்திப்போம். நாம் இந்த தலைப்பில் தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கருத்து பெட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. நாம் அதை பற்றி நிறைய பேசுவோம். மீண்டும் உங்களை அருமையான காணொளி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.